Hey lovelies, welcome back to my channel. It's a Sunday skincare DIML vlog. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் தேவையான பேசிக்கான திங்ஸ். அண்ட் நான் வந்து ஒரு ஹேர் ஸ்டீமர் வச்சுருக்கேன். இது ஃபேஸ் அண்ட் ஹேர் ரெண்டுமே ஸ்டீம் பண்ணி கொள்ளலாம். கோவிட் டைமில் எடுத்தது. அண்ட் பெலோஸோட ஹேர் மாஸ்க் அண்ட் பெலோஸோட கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அண்ட் கிளென்சர், அலோவேரா ஜெல், ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண தேவையான திங்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சண்டே நாளில் ஃபஸ்ட் வந்து சர்ச் போயிட்டு வந்துட்டேன். ஃபேஸில் கொஞ்சம் மேக்கப் இருக்குது. அது வந்து சேராவியோட ஆக்னி கண்ட்ரோல் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து பெஸ்ட் ஃபார் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவிங், நல்லாயிருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நார்மலாகவே என் ஃபேஸ் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், சகியாகாது. அண்டு கொஞ்சம் ஃபைன் லைட்டாக பிளாக் ஹெட்ஸ், கொஞ்சம் லைட்டாக டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ ஷெலோவோட அலோவேரா ஜெல் வந்து ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணி கொடுத்தேன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல் கட்டாயமாக ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு அலோவேரா ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து ஸ்கின் ட்ரையாக இருக்க நேரம் வந்து ஃபேஸ் வந்து கட் ஆகிற சான்சஸ் ரொம்ப கூட. ஸோ நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ரேசரால் உங்களோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும். நானும் நிறைய தடவை வெட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ட் போக 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 வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கைக்கு பழகிடும். ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வீக்குக்கு 2 தடவை பண்ணுறீங்களா இருந்தால் வந்து உங்களுக்கு எப்போவுமே பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்காது. கொஞ்சமாக தான் ஹேர் வளர்ந்துருக்கனால உங்களுக்கு வந்து குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். இப்போ எனக்கும் அவ்வளோ பெருசாக ஹேர் இல்லை. கொஞ்சம் ஐப்ரோஸ் சுற்றியும் கொஞ்சம் சின்ன ஏரியாலையும் கொஞ்சம் சிக்க ஏரியாலையும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி ஷேவ் பண்ணுவீங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு ஒரு நல்ல ரேசர் ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ கடைசி 3 பீஸ் வந்ததில் கடைசி ஒரு பீஸ் தான் இருக்குது. ஸோ நான் வாங்கணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் பிளேசஸ் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எனக்கு நிதானமாக ஒரு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். நான் கொஞ்சம் சில நிதானமாக செய்கிற ஒரே ஒரு வேலை இது மட்டும்தான். இல்லாட்டி ஃபேஸ் கட் ஆகிடுங்கிற பயத்துலேயே மெதுவாக ஷேவ் பண்ணுவேன். இந்த கண் ஓரத்தில் இருக்கிற அந்த ஹேர் தான் ரொம்ப கஷ்டப்படும் வாரத்துக்கு. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஃபேஸ் பண்ணியாச்சு. ஸோ பண்ணி முடிஞ்ச பிறகு ஃபேஸ் இப்படி தான் இருக்குது, ஓரளவுக்கு ஓகே. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்காக ஹேரை வந்து செக்ரிகேட் பண்ணி கொள்ளலாம். பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ண. ரொம்ப கஷ்டமான வேலை இது எனக்கு. அதனாலேயே எனக்கு இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறது அவ்வளோ பிடிக்காது. ஆனால் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹேர் லாஸ் கொஞ்சம், ஹேர் ஃபால் ஆகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகியிருக்கும். இது பெஸ்ட்டு நார்மல் ஹேர் மாஸ்க். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது வெரைட்டிஸ் இருக்கான்னு தெரியாது. அண்ட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஹேர் மாஸ்க் வேணாலும் எல்லாம் பிராண்ட்லையும் இது மாதிரி செக்ரிகேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்கேல்பில் பட்டுற மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆயிலி ஸ்கேல்ப் இருந்தால் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு. என்கிட்ட வந்து ட்ரை ஸ்கேல்ப் தான், டேண்ட்ரஃபும் இருக்கிறதுனால நான் ஸ்கேல்ப்லையும் அப்ளை பண்ணி ஃபுல் ஹேராக ரூட் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட வந்து ஆயிலி ஸ்கேல்பாக இருந்தால் வந்து நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். 5 டைம்ஸ் ஸ்பீடில் வந்து வீடியோவோட விட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங் இது. ஏர்லி என்ன நினைக்கிறேன், ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ஃபுல் ஹேருக்கு அப்ளை பண்ண முடியக்குள்ள. எனக்கு ஹேர் கொஞ்சமாகவே திக்னஸ் குறைவு தான். ஸோ எனக்கு நார்மலாகவே அப்படி தான். அப்பயுமே எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வெட்டியாக வீட்டில் இருக்கீங்க இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் வந்து இதை விட ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசனே இது தான். ஏன்னா சண்டே மோஸ்ட்லி ஒர்க் கொஞ்சம் லோடடாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால நான் இன்றைக்கி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். 2 டிஸ்க்ளைமர் இருக்குது. என்ன வந்து ப்ளீஸ் இக்னோர் மை தொப்பை, எனக்கு வேறு வழி இல்லை, அது விளங்குது. அண்டு ரெண்டாவது என்னென்னா வந்து இது வந்து மோஸ்ட் ரியலிஸ்டிக் ரொட்டீன். நீங்கள் வந்து வீட்டில் எப்படி இருந்தால் நார்மலாக ஒருத்தர் எப்படி பண்ணுவாங்க, வீடியோக்காக கண்டென்ட்டுக்காக ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு வேல்யூ ஆடட் பண்ணி செய்யாமல் நார்மலாகவே எப்படிலாம் ஸ்கின் கேர் பண்ணோன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அண்ட் இதில் வந்து நான் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவேன். நீங்கள் எப்பயாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறதா இருந்தால் இல்லாட்டி எங்கேயாச்சும் வெளியே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அந்த ஈவினிங் மேபி ஒரு நைட்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் மார்னிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுற ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதுக்கப்புறம் வந்து ஹேரும் ஃபேஸையும் ஸ்டீம் பண்ணிவிட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கொஞ்சமாக இருக்குது அதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஆப்வியஸ்லி இன்ஃப்ளேஷன் ஆகி அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வீங்கி வரும். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் டே வீட்டில் வெட்டியாக தான் இருக்க போகிறேன். ஸோ நான் ஆப்வியஸ்லி
வந்து ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக இருக்குது. அண்டு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் முடி நல்லாவே இல்லை. அதனால தான் ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்டு இது என்னோட ஃபேஷியல் ஸ்டீமை மோஸ்ட்லி கோவிட் டைமில் எல்லாரும் வீட்டில் வச்சுருந்தாங்க. நானும் அந்த டைமில் தான் வாங்கினேன். அண்ட் வந்து ஃபேஸுக்கும் ஹேருக்கும் அதில் தான் நார்மலாக ஸ்டீம் பண்ணி கொள்ளுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமா இருந்தால் இதில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஹாட் டவல் எடுத்து ஹேரில் ரப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு மாதிரி. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்டீம் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு இருந்திருப்பேன். 2 ஃபேஸ் ஹேர் ரெண்டையுமே ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இருக்க பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் நான் இப்போ எடுக்க போகிறேன். எனக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்காது, எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன ஏரியாவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ ஹேர் ஆல்சோ எடுத்ததுக்கப்புறம் ஸ்கின் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு. ஸோ நான் எங்கெங்கே வச்சு எடுத்தனோ அதெல்லாம் வந்து வீங்கி வந்துட்டு. ஸோ அதனால ஒரு கொஞ்சம் அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 2 ஐஸ் கியூப்ஸ் ரப் பண்ணி கொள்கிறேன். கொஞ்சம் இந்த இன்ஃப்ளேஷன் குறையும். ஸோ போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துடலாம். நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன்னா வந்து டென்டெக்ஸ்ட்டு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ப்ளஸ் இதில் கெரட்டின் இருக்குது. அந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸும் ஹேரும் இப்படி தான் இருக்குது. கேட்காதீங்க ஏன் ப்ளோ ட்ரை பண்ணலன்னு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப போரிங்கான விஷயம். ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். எனக்கு செட்டே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெலோஸ்ட கெரட்டின் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் ஹேரில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நல்லா ரூட்ஸில் படாமல் ஸ்கேல்பில் படாமல் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், பார்த்தா கொஞ்சம் ஊண்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிமோட 24 கேரட் ப்ளஸ் ஹைலரானிக் ஆசிட் இருக்க ஷீட் மாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ வீக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து 24 கேரட் கோல்டோட ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ ஸ்கின்னை வந்து டைட் பண்ணும், ரிங்கிள்ஸ் வந்து குறையும், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து 24 கேரட் கோல்டு இருக்கனால தான் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட் ஆகும். ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்களோட ஃபேஸில் நோஸ் ஐஸ்க்கு வந்து மார்க்ஸ் வர மாதிரி கணக்காக நெய்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷீட்டை வந்து அப்படியே அந்த பேக்கெட்குள்ளேயே போட்டு செக்யூர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து அந்த சிரமம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நைட்டுக்கு மசாஜ் பண்ணலாம். அண்டு இது மாதிரி வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா ஐஸ் சின் சிக்கில் எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சிரமம் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளுக்க போயிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் வந்து ஃபேஷியல் மசாஜ் ரொம்ப முக்கியம் ஸ்கின்னை டைட் பண்ணுறதுக்கு அண்ட் ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகி வந்து கொலஜன் எல்லாம் சீக்கிரமாக வந்து க்ரோ ஆகும் ஸ்கின்ல. அண்ட் தென் லிப் பாம் வந்து ரொம்ப மஸ்ட். நான் வேஸ்லினோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து குமாரிக்காவோட சிலிக்கான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஸ்கல்ப்பில் படாமல் ஹேரில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு 75% ஹேர் வந்து ட்ரை ஆகி 25% வெட்டாக இருக்க டைமில் நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணிட்டீங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆஃப்டர் ஆல் ஃபேஸ் அண்ட் ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு வீடியோலேருந்து பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன். See you. Bye bye.